ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் முருகேசா பேசுகிறேன். முருகேசாஸ் பேசுகிறோம். வெல்கம் டு டபரா டபலர். வாங்க பேசலாம். வணக்கம். பிளா பிளா இந்த தடவை நீ சொல்லு. லெட்ஸ் டாக் பிளா பிளா பிளா. அதே முருகேசா ரொம்ப ஸ்டைலாக சொல்கிறேன். அதையாவது ஸ்டைலாக சொல்லுவோம். சரி, நிறைய நம்ம இன்ஸ்டாகிராமில் குரூப்லாம் இருக்கும்ல. இன்ஸ்டாகிராம்னு கிடையாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே குரூப்ஸ் இருக்கும். ஊருக்கு போகிறோம், ட்ரிப்பு போகிறோம், அடுத்த ட்ரிப்பு போகிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னு இருக்கும். அந்த ஆனால் அந்த குரூப் விளங்காது. அது எல்லாருக்கும் தெரியும். உள்ள பயங்கரமாக பிளான்லாம் போடுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. அது மாதிரி நம்மளும் 2-3 குரூப்பில் இருக்கும். இதுக்கும் உதவாத ஒரு குரூப்பு. அது மாதிரி குரூப்போட நேம்ஸ் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய பீப் போடுற மாதிரி ஆகிடும் எங்கள் குரூப்புக்கு. முருகேஷ் அந்த மாதிரி குரூப் போட்டு விளங்காமல் போயிருக்கா. நமக்கு நிறைய போயிருக்கு. கடைசியில் எங்கதான் போறோம் அப்படின்னு குரூப் பேரெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். கோவிந்தா கோவிந்தா போச்சு, நடக்காது. ஒரு தடவை சோகத்துக்கு ஏற்ற மாதிரி குரூப்போட பேர் மாறும். இந்த தடவை நம்ம கூருக்கு போகலாம், கூருக்கு போறோம் அப்படின்னு ஒரு குரூப் வரும். கோவா இல்லை, பெங்களூர் அதுவும் இல்லை, கேரளா இல்லை, வேற அப்படின்னு போடுவோம். ஒன்றும் நடக்காது, கோவிந்தான்னு போடுவோம். இப்படியே குரூப்போட பேர் மாறி 2 வருஷம். அதாவது நாங்கள் இடத்த முடிவு பண்ணுறதுக்கே 2 வருஷம். அதுக்கப்புறம் இது போவோமா, இது நடக்குமான்றதுக்கு ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் இடம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்கு ஒரு 2 மாதம். இப்படி ஒரு 2.5-3 வருஷம் கழிச்சு ஃபைனலாக நாங்கள் ட்ரிப்பு போயிட்டோம். எஸ், அங்கே தொடங்கின ட்ரிப்பு இது வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எஸ், எவ்ரி 4 months once. That is completely Murugesa's trip. Yes. No family, nothing. So அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். நம்மளோட முதல் ட்ரிப் பெங்களூரு இஸ் ஆர் வெரி ஃபர்ஸ்ட் ட்ரிப். எத்தனை நாள் முருகேசா நம்ம அதுக்கு முன்னாடி டிக்கெட் போட்டோம்? 1 மாசத்துக்கு முன்னாடியே போட்டுட்டோமா? மயிரே இல்லையா, 80 நாள். நான் வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது கவுண்ட் கொடுக்கும்ல, அந்த மாதிரி 80, 79, 76, 70 more days to go. அந்த லாஸ்ட் 3 நாள்லாம் இன்னும் 3 நாள் தான் இருக்கலாம், இன்னும் 2 நாள் தான் இருக்கலாம், இன்னும் 1 நாள் தான் இருக்குன்ட்டு அதுக்கு ஒரு குரூப் பெங்களூர் போறோம் ஃபைனலி அப்படின்ற குரூப். இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும். எங்க 2 பேர்ல பயங்கர எக்ஸைட் ஆகி எல்லாத்தையும் பயங்கர எக்ஸைட்டடா பாக்குற ஒரே ஆள் அவதான், நான் கிடையாது. நான் ஊருக்கு போறேன்னா அன்னைக்கு முதல் நாள் நைட்டு தான் ட்ரெஸ்ஸே எடுத்து வைப்பேன். இவன் அந்த 80 நாளுக்கு முன்னாடியே பேக் பண்ணி வச்சிருவா. நம்ம இங்க ஷாப்பிங் போகணும், அந்த ட்ரெஸ் வாங்கணும், இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த ட்ரெஸ் போடணும், ஜட்டி இந்த கலர்ல போடணும், அந்த கண்டு எல்லாம் டிசைட் பண்ணி வச்சிருவா. அப்படி 70-80 நாள் நான் வந்து அந்த 80 நாள் எப்படி இருந்ததுன்னா எனக்கு ஓகே, நம்ம வந்து நல்லா வாக்கிங் பண்ணணும், நம்ம நிறைய நடக்கணும், ஷாப்பிங் போகணும், போயிட்டு வாக்கிங் போகிறது என்ன, டயட்டில் இருக்கிறது என்ன, பார்த்து அந்த 80 நாளையும் கழிக்க ஒரு நாளைக்கு 3 தடவை வாக்கிங் இவெல்லாம். ஐயோ, ஆனால் அதில் ரிசல்ட்டும் இருந்தது. 8 கிலோ கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருந்தது. அதுக்குள்ளே நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணுவோம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனுபவிச்சிட்ருப்பே. அதுதான் பிடிச்ச விஷயங்கள், எதிர்பார்க்காத மக்கள் நிறைய இருந்தாங்க அந்த ட்ரிப்பில். ஸோ ஃபில்டான ஒரு ட்ரிப், பிளஸ்டான ஒரு ட்ரிப். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால ஐட்டனரி எல்லாம் பார்த்து பிளான் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல பெங்களூர்ல எது ஃபேமஸ் அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இந்த ரீல்ஸ் போட்ட அனைவருக்கும் நன்றி. அவ ஊர்ல இருந்து ட்ரெயின் ஏறிட்டேன். எனக்கு அது வரையும் அல்ல, ட்ரெயின் ஏறுற வரையும் கேன்சல் ஆயிருமா, ஆகாதா, வந்துருமா, வராதான்ட்டு 1000 பதட்டம். அன்னைக்கு மத்தியானம் 4 மணிக்கு தான், சாயந்தரம் 4 மணிக்கு தான் ட்ரெஸ்ஸே எடுத்து வைக்கிறா. பேக் இல்லைன்றா, ஆத்தாடி பேக் இல்லையா, போயிருவோமான்னு என்ன ஒரு பதட்டத்துல இருந்தேன் தெரியுமா நான். ஸோ ஏசி கோச்சு ஏறிட்டு ட்ரெயின் ஏறிட்டேன் அப்படின்னு மெசேஜ் போட்டா. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து இப்போ ட்ரெஸ்ஸு அப்படின்னு நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன்னா மறுநாள் காலை எனக்கு ஃப்ளைட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டில் தனியாக வரேன். இவளாவது நிறைய ட்ரெயின் ட்ராவல் தனியாக பண்ணியிருக்கா, ஃப்ளைட்டில் போயிருக்கா. நான் ஃபேமிலியோட மட்டுமே போன ஒரு பொண்ணு, இல்லைன்னா தெரிஞ்சவங்க கூடயே சுத்துவேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டை தனியா டிராவல் பண்றேன். அது அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஏர்போர்ட் வர்றதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்க, 800 ரூபா கொடுத்து புடவை வாங்கி அதுக்கு 1500 ரூபா கொடுத்து தச்சு, அதுக்கு நான் போட்டிருந்த அனைத்துமே புதுசு. இயரிங்ல இருந்து வளையல இருந்து. ஏர்போர்ட்டுக்கு வரேன், ஃப்ளைட்ல வரேன், அதுக்கு புது ட்ரெஸ் எப்படி அப்படின்னு. ஆனால் பாலா போனேன் பெங்களூரோட குளிரில் ஜர்கின்னு போட்டு தான் நான் வெளியே இறங்கினேன். அந்த ட்ரெஸ் எனக்கு எதுக்கு போட்டனே மறந்துச்சு, ஜர்கின்னு போட்டிருந்தேன் நான். அங்கே தொடங்குச்சு எங்கள் ஜேர்னி. எஸ், தி பெஸ்ட் ட்ரிப் எவர். சாகிற வரையும் இதை பற்றி 1000 தடவை பேசினாலும் சந்தோஷம் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள். பெங்களூரில் குளிர் இருக்கும் தெரியும், ஆனால் இப்படி ஒதுருன்ட்டு யோசிக்கல.
இன்னும் குளிரு. ஆனா எங்களை அந்த பெங்களூர் குளிர்ல இருந்து காப்பாத்துனது அந்த ஸ்பென்சர் பிளாசால வாங்கின அந்த ஜர்க்கின் மட்டும்தான். காட்டன் இது ட்ரிஸ்லிங் இருந்தது, அதுலயும் நாங்க ஷாப்பிங் போய் விடாம நடந்தோம். ஒரு துளி கூட அந்த ஜர்க்கினை தாண்டி உள்ள இறங்கவே இல்லை. அதையே வந்து ட்ரையரை போடுவோம், அதே ஜர்க்கினை போட்டு மறுபடியும் வெளியே நைட் வந்து ரூம்ல ட்ரையர் போட்டு காய வைப்போம், காலையில அதே ஜர்க்கினை போட்டு கிளம்புவோம். அப்படி ஒரு ட்ரிப் அது. பிளான் பண்ண மாதிரியே ரூமுக்கு போகணும். ரூம்ல போயிட்டு, அதாவது வெளியே இருந்து போட்டு வந்த ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு நம்ம வெளியே போறப்போ அதுக்காக ஒரு ட்ரெஸ், ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் மாத்தினா ஒரே ட்ரிப் அதுதான். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸோடய 3 நாள் இருந்திருக்கோம் நாங்க. போயிட்டு மாத்திட்டு ட்ரிபிகோட். எஸ், எனக்கு வந்து இந்த குழம்பு சோறு, சாம்பார், பிரியாணி, கறி குழம்புன்னு தின்றால் என்னை கூப்பிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வேற மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன் நான். அது எனக்கு இறங்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. பாஸ்தா, சிக்கன் ஸ்டேக், மேஷ்ட் பொட்டேட்டோஸ் இல்லையா, ஸ்டேக் சரி வித் மேஷ்ட் பொட்டேட்டோஸ், அதெல்லாம் பீஸா. சரி, அப்புறம் அதில் ஒன்று போட்டிருந்தான், தந்தூரி சிக்கன் ஒன்று போட்டிருந்தான். சரி ஓகே, தந்தூரி சிக்கன் போட்டிருக்கான் வாங்கலாம்னா, அது நம்ம தந்தூரி சிக்கன் மாதிரி வரது போல பிச்சு போட்டு அதை ஏதோ டெக்கரேட் பண்ணி அதுக்கு நடுவில் இது க்ரீம் எல்லாம் வச்சு, இதுதான் தந்தூரி சிக்கன். ஓ இதானா, சரி ஓகே. ஆனால் அந்த 3 நாளுமே நான் இதே மாதிரி தான் ஃபுல்லாக வெரைட்டியாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் குழம்பு எல்லாம் வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது இந்த ஃபாரின்லாம் போயிட்டு 10 நாள் கழிச்சு வீட்டில் குழம்பு பசங்க அடிப்பாங்களே, அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு இல்ல அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான குசின் நீ ட்ரை பண்றது. அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பெண்ணாக உணர்ந்தேன் இந்த பொம்மிஸ் நைட்டிஸ் போட்ட அந்த மாதிரி. நான் ஒரு ஆண்டர்பிரனரா உணர்ந்த இடம் அதுதான். நான் தான் சொல்றேன், அங்க வந்து போனோம், ட்ரிபிகோட்ல உட்காந்துருந்தோம், ஆர்டர்லாம் பண்ணிட்டாங்க. நான் ஆர்டர் பண்ணேன், ஒன்று வரதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும் போல. அந்த ட்ரிபிகோட்லேயே ஒரு 3/4 மணி நேரம், 3 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் உட்காந்தோம். அப்போ ஒருத்தங்க வந்து கார்ல ஒரு நாய்க்குட்டியை கூட்டு வந்தாங்க. அது பெட் ஃப்ரெண்ட்லி குட்டி இல்ல முருகேசா, அது நாய் பெருசு, அது பேர்லாம் தெரியாது, அது நாய். ஓகே, கூட்டு வந்தாங்க. அவங்க வந்து டென்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க பெங்களூர் வாசி. ஸோ அவங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. அந்த மொமெண்ட்ல வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஐ மீன் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக சொன்னேன். இந்த நான் சொன்ன மாதிரி முன்னாடி எபிசோட்ல பேசின மாதிரி தான் அப்படின்னா ஐம் அ டிசைனர் அப்படின்ட்டு அப்போ தான் என்னோட ப்ரொஃபஷனல் நான் சொன்னேன். அங்கேருந்து தான் இதுவரையும் யார் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐம் அ டிசைனர் அண்ட் ஐம் அ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றத நான் பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது என்னோட ப்ரொஃபஷன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக தைரியமாக இன்னொரு இடத்த நான் வெளியே சொல்கிறதுக்கான ஒரு மேஜர் ரீசன் முருகேசா தான். நன்றி முருகேசா. வெரி குட், தேங்க் யூ. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த பெங்களூர் ட்ரிப்ல தான் எங்களுக்கு. பெங்களூர் ட்ரிப்ல அதுவும் அந்த அந்த அம்மா கேட்கல, நான் அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனா ஐ ரியலி மிஸ் ஹர். நெக்ஸ்ட் டைமும் நாங்க போனப்போ அவங்கள ரொம்ப தேடிட்டு இருந்தேன். ஆமா, அவங்கள பாக்குறதுக்காகவே ஆக்சுவலா நாங்க ட்ரிபிகோட் மறுபடியும் ஒரு தடவை போனோம். பட் அவங்கள பார்க்க முடியல, அவங்க வரல. ஆனா நாங்க வருவேனாங்க, ஆனா வரல. அவங்க எங்கேயாவது இருந்தாங்கன்னா மேபி தமிழ் புரியாது அவங்களுக்கு. தமிழ் புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ட்ரிபிகோட் வரேன்ட்டு கீழே தான் கமெண்ட் பண்ணுங்க. அங்கே நாங்கள் வரோம், நாங்கள் வந்து மீட் பண்ணிட்டு போகிறேன். அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஷாப்பிங் போயிட்டோம். மழை ஆரம்பிச்சிருச்சு. நடந்து போய் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு ஆத்தாடி எப்படி ஒரு தெரியல. எனக்குலாம் சோகமாக இருந்தால் ரங்கநாதன் தெருவில் போயிட்டு சுற்றிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு வருவேன். என்னை கொண்டு போய் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் விட்டா என்ன ஆகும்? மழை அடிச்சு தாக்குது, கொடையும் இல்லை கையில். அதே ஜாக்கினை போடு, செருப்பு பிஞ்சு போச்சு. ஆமா, அவள் செருப்பு பிஞ்சு போய் நம்ம ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல போய் பண்ண ஷாப்பிங்கே எனக்கு செருப்பு வாங்கதான் ஃபுல்லா போயிட்டு பேகு, ரிங்ஸு, பயங்கர ஷாப்பிங். ஆனா ரொம்ப சீப்பா பார்கெயின் பண்ணி வாங்குற ஒரு இடம். நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கூட இவ்வளவு பார்கெயின் பண்ணலாமான்னு தெரியல. ஆனா முருகேசாவோட பார்கெனிங் திறமையை பத்தி நம்ம ஒரு தனி பாட்காஸ்ட்ல இதை பத்தி நம்ம பேசுவோம். அதை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். பேசிடலாம் முருகேசா, நன்றி. ஸோ நிறைய ஷாப் பண்ணிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்து அந்த எப்பயும் போல் ட்ரையரை வச்சு ஜர்க்கின்லாம் ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு கொக்கோ தானே இல்லை கிளென் கிளம்பிட்டு. என்னென்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, நான் வெஸ்டர்னாக ட்ரெஸ் பண்ணுறதே அதான் ஃபர்ஸ்ட் டைம். வெஸ்டர்னானா அப்படி டாப்பு டிஷர்ட்டு அப்படிலாம் கூட கிடையாது. அது அந்த மேக்ஸி மாதிரி ஷார்ட் மேக்ஸி, கால் தெரிகிற மாதிரி ஷூஸ்லாம் போட்டு வேறு மாதிரி ஒரு லுக்கு. அதுவுமே வந்து நான் அந்த 70 நாள் ரெடி பண்ணி ட்ரெஸ்ஸு அதுவும். ஸோ அதை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளம்பி கிளென் போயிட்டு அங்கே போயிட்டு கேக்லாம் சாப்பிட்டுட்டு. கிளென் வந்து பேக்கரி அங்கதான் நம்ம வந்து சீஸ் கேக்கு, மேங்கோ சீஸ் கேக் நீ சாப்பிட்ட. ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் பயங்கர சூப்பரா இருந்தது. ஆனால் அது ஃபுல்லாக அந்த இடம், எஸ்பெஷலி இந்த டைம் ஈவினிங் ஆக ஆக குளிர் வேற ஒரு பக்கம் வேற லெவலு.
அங்கிருந்து கிளம்பி நாங்க பப்புக்கு போனதே இல்லை. பப்பு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா பப்புக்கு போகணும். அது எப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த பப்போட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பயம். இனிமேல் ஜென்மத்துக்கு பப்புக்கு போடல. அதுக்கப்புறம் போகவே இல்லை, அது வேற விஷயம். போயிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். மணி 11:30 மணி இருக்கும். 11:30 மணிக்கு நாங்க வந்து அந்த பப்லையும் சரி போயிட்டோம். போனா என்ன பண்ணணும், சரி அவங்க என்ன பண்றாங்கன்னாவது உட்காந்து ஒரு 1/2 மணி நேரமாவது நிம்மதியா பார்க்கணும். போலாம் முருகேசா, போலாம் போலாம் போலாம், முடிஞ்சா போலாமா, அவ்வளவுதானே, பாத்துட்டோம்ல, இதுதானே பப்பு, கிளம்பலாம். ஐயோ உயிரை எடுத்து ஒலையில வச்சு சனிய ஒரு இடத்துல எம்பையர் ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்க பிரெயின் ஃப்ரை செம்மையா இருக்கும். சர்ச் ஸ்ட்ரீட்ல பிரெயின் ஃப்ரை செம்மையா இருக்கும். நான் பிரெயின் ஃப்ரைனா எனக்கு உயிர். முருகேசா ப்ளீஸ் அங்கே போகலாமா அப்படின்றதுக்கப்புறம், அப்போ நாங்கள் முருகேசா கிடையாது, நாங்கள் அப்போ பேப்ஸ் ஆமாம் பேப்ஸ் அங்கே போகலாம் அப்படின்றதுக்கப்புறம் முருகேசா வருது, சரி ஓகே பேப்ஸ் அங்கே போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு ஒரு கேடு கெட்ட ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணான். அது சாப்பிட பிடிக்காம அவன்டே மூஞ்சி காரி துப்பி கொடுத்துட்டான். அது வேறு விஷயம். லாங்குவேஜ் தெரியாத ஊரில் காரி துப்பி கொடுக்குறான். அந்த அளவு அவள் தைரியசாலி பார்த்துக்கங்க. அங்கேயே பிரெயின் ஃப்ரையை சாப்பிட்டு யாருக்கும் கொடுக்கல, நான் மட்டுமே சாப்பிட்டேன். அதில் 4 முழு பிரெயின் வச்சுருந்தான். செம்ம டேஸ்ட்டு. அதை சாப்பிட்டு ஐயோ எச்சு வருது. அதை சாப்பிட்டு நீ சொல்ல மாதிரியே செய்கிற எச்சு. ஐயோ இவளை வச்சுக்கிட்டுடா என்னங்க பண்ணேன் சொல்லு சார். இதோடவே சேர்த்து நான் இன்னொரு கண்டென்ட்டை இதுக்குள்ள கொண்டு வரேன். அதை பத்தியும் நாங்கள் ஒரு பாட்காஸ்ட் தனியா அதை எபிசோட்ல பேசுவோம். சோறு சாமி சோறுன்ற ஒரு விஷயத்தை பத்தி நாங்கள் எவ்வளோ சோத்து மூட்டைகளா திரிஞ்சோம் வாழ்க்கையில, அதனால நாங்க எவ்வளவு வெயிட் ஏறணும், அதை குறைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் இன்னொரு எபிசோட்ல நாங்க சுவாரஸ்யமா பேசுறோம். நாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், குறையல. அதனால அதை பத்தி அப்புறமா நம்ம பேசுவோம், இது தவிர்க்கப்படலாம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து மழையை விட்டுருங்க, குளிர் ஒதிரிச்சு பாருங்க. ஐயோ குளிருதுன்ட்டு திபுன்னு ஓடி போய் ஐயோ ஈட்டர் போடுங்க கார் ஈட்டர் போடுங்கன்ட்டு ரூம்குள்ளே போய் படுத்துட்டு மறுநாள் காலை 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். 2.5 மணி நேரம் வந்து தூங்கணும். கிளம்புன தினமும் 7 மணிக்கு, ரூமுக்கு வந்து தினமும் 1 மணிக்கிட்ட இருக்கும். பெங்களூரில் ரூமுக்கு 1 மணிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமே முடிச்சுட்டு தூங்கி எழுந்துட்டு மறுநாள் காலைல நந்தி ஹில்ஸ்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஆமாம், அந்த நந்தி ஹில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அடுத்த எபிசோட்ல பேசுவோம். ஸோ அடுத்த எபிசோட்ல நந்தி ஹில்ஸ் விஷயத்தோட உங்களை மீட் பண்ணுறோம். அது வரையும் உங்ககிட்ட இருந்து பாய் சொல்கிறது உங்கள் முருகேசாஸ். பாய் பாய், டாடா.